ஆமாம், அப்போ கொடுத்தாரு 5000 அதனால் அல்லாத விலைவாசெல்லாம் அதை ஏறி போயிடுச்சு. அதே திருடி இதே கொடுக்குறாரு. அரசியலே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. குடிகார ஹோட்டலில் விஜய் தான் போயும். எதில் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு ஒன் ஷாப்பில். எலெக்ஷன் வர்ற அப்போ தான் எல்லாத்தையும் முடிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், எல்லாத்தையும் போகணும்னு பண்ணுறாரு. சீமான் இருக்காங்க, என்டிகே நாம் தமிழை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தமிழுக்காக எல்லாமே அவர் பண்ணுறாரு. ஸோ என்னோட ஓட்டை நான் அவருக்கு தான் போடுவேன். பிரச்சனைப்பா ஏழையிலேருந்து பணக்காரங்கலேருந்து இருக்குது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை வந்து அரசியல் வலிக்கூடாது. சீமான் கட்சியில் இருக்கவங்க சாட்டையாக இருக்கட்டும், ஓகேவா. அவர் விஜய் கேள்வி கேட்குறாரு, அவர் சேனலில் போட்டு கிழிக்கிறாரு, அது செகண்டரி. ஆனால் அவர் சொல்கிறது எல்லாம் உண்மை தானே. 41 பேரை கொண்டது எல்லாம் உண்மை தான். அப்போவும் இறங்கி வராத ஒரு ஆள் இவர் என்ன பண்ண போகிறாரு? ஸோ இவங்க பேசுகிறதுக்கு அவங்க பதிலடி இப்படி கொடுக்குறாங்க தவிர்த்து அவரோட அரசியலில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவர் சும்மா கதை சொல்கிறாரு, அது சொல்கிறாரு மட்டும் சொல்லுவார். இவ்வளோதான் மேட்ரு. டிவிக்கு தற்குறிஸ் தான், 100% தற்குறிஸ். இந்த பிரச்சனைலாம் இதில் வலிக்கூடாது. அவங்கவுங்க வீட்டுக்கு வாசல் இருக்குது. குடும்பத்தை கதையெல்லாம் இங்கே வலிக்கூடாது. அவர் அரசியலில் நிற்கிறாரா, அரசியல் அவர் கெளிப்பார், மக்களுங்க செய்வார். அதுதான் விஜய் வெற்றி ரசிகர். ரொம்ப வயசானவங்க கூட அவர் மேலே தான் ரொம்ப பாசம். விஜய் கெளிப்பார். உங்கள் வயசு இருக்க எல்லாருமே திமுக அதிமுக தான் ஓட்டு போடுவோம் பழகிடுச்சு அப்படின்றாரு. நீங்கள் எப்படி? இல்லை, அதிமுக போயிடுச்சு. அதிமுக அந்த அம்மா இறந்தோடனே அது வேஸ்ட்டு. திமுக போகிறவங்க போடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் விஜய் தான். எதனால் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. விஜய் பிடிக்கும். அவர் வந்தார்னா நல்லதை செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை. அதனால் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறோம். எப்போவுமே 2 பேர் தான் மோதிக்கிட்டு இருக்காங்க, டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. அதுதான் அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் புதுசாக நிறைய பேர் வரணும்னு நினச்சோம். விஜயகாந்த் வரணும்னு நினச்சாரு, அவரால் வர முடியல. நிறைய எதிர்பார்த்தாங்க. அதே பேர் உள்ள விஜய் வரேன்னு நிற்கிறாரு. இளைஞர் அன்னைக்கு புது வாழ்க்கை கொடுத்தா மாதிரி இருக்கும், வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மாற்றத்தை இருக்கிறாங்க. இப்போ தனிமட்ட முறையில் இவரு அவருலாம் அப்படிலாம் கிடையாது. யாருன்னா அதாவது தின்ன பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பே நிறைய இருக்குது. யாருன்னா நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படி தான் நினைக்கிறாங்க. அது நல்லது நடக்கணும், இறைவன் நல்லது நடக்கணும் நாங்களாம் எதிர்பார்க்குறோம். சென்னையே நிறைய விஷயம் மாற்றிருக்காரு, ஸ்டாலின் மாற்றிருக்காரு அப்படின்றாங்க. மாற்றம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது அவங்கவுங்க எஃபெக்ட். இப்போ பிஸ்னஸ்ன்றப்போ அரசியலே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணினே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் அப்படி தான் போயின்னு இருக்கு. எப்போவுமே ஒரு மனிதனோட இதில் அதை உங்களுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய எதிர்பார்ப்பை மாற்றினா மகிழ்ச்சியை நிலவும். அதே மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணாருன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக ஜெயிப்போம். முதலே பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மகளிருக்கு எல்லாமே பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் நிறைய பேருக்கு போய் சேரலைன்னு தான் பேசுகிறாங்க. புரியுங்களா? எனக்கு இது இவங்க இவரு அவர்லாம் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதியாக நான் பேசுகிறேன். நான் அவ்வளோதான். என்னோட பொறுத்த மட்டும் உலகத்துக்கு நல்லது நடக்கணும். இவர் நான் ஆட்சியில் என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு யார் ரவுடிச்சோம், ஃபஸ்ட்டு கை தவறு தான் உயும். உங்கள் அப்பா காலத்துலேருந்து ரவுடிச்சு புள்ள நடக்கும், லேபர்லேருந்து மொத்தம் நடக்குங்க. இப்போயும் அந்த மாதிரி தான் இருக்குன்றீங்களா? ஏங்க சின்ன பொண்ணு கருப்பில் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஒரு பொண்ணு சாவடிக்கலீங்களா? 4 பேர் சேர்ந்து கும்பல், 13 வயசு பொண்ணு. அதில் கேட்டாங்களா அந்த கேள்வியெல்லாம்? விஜய் ஒரு மாநாடு போட்டாரன்றீங்க கரூரில். எவ்வளோ ஊற்றார் அவர்? 20 லட்ச ரூபா ஊற்ற ஒரு வீட்டுக்கு. காலில் ஊந்தா போல் ஸ்டாலின் என்ன பண்ணார்? 1 லட்ச ரூபா ஊற்றிட்டு வணக்கம் வச்சுட்டு வந்தார். ஒரு காலில் ஊந்த ஐதா போல் விஜய். அந்த மாதிரி எதிர்ப்பானே உயிர் போயிடுச்சு இல்லை, அழுது என்ன போகுதுன்னா நல்லா கேளுங்க. பெரிய இடம் கேட்டா போல் ஏன் கொடுக்கல பையன் உங்களுக்கு? எங்க நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ ஒரு 10% நீங்கள் ஆக்சுவலாக 10% வச்சிங்களேன். பெரிய இடம் கொடுங்க, ஜனம் அதிகமாக வரும்னு தெரியும். உதவி ஸ்டாலின் போகிற போல் கோயம்புத்தூருக்கு, இதை விஜய் போகிற போல் ஒரு நாய் மட்டும் பார்க்குது உதவி ஸ்டாலின். விஜய்க்கு மட்டும் அவ்வளோ பேர் ஜனம். ஏன்? பணத்துக்கு ஆசைப்படல, பணம் எனக்கு வேணான்றா போல். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எப்படி செயல்படுறாரு நினைக்கிறீங்க? அவர் என்ன செய்கிறாரு? எதுவுமே செய்யலை. எங்கள் வீட்டு பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி தர்றாரு. அவர் என்ன கலைஞர்னா இது முக ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரு? எங்கள் பணத்தை திருடி எங்களுக்கோ கொடுக்குறாரு அவர். அதான் சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ கொடுத்தாரு 5000 அதனால் அல்லாத விலைவாசெல்லாம் அதை ஏறி போயிடுச்சு. அதே திருடி இதே கொடுக்குறாரு. அப்போ அவர் ஓட்டு வாங்குறப்ப இந்த தான் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் அது இருக்கிறப்ப கொடுத்தா என்ன மாதம் இல்லைன்னா ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுது, அது உதவி செய்யலாம்ல. அரசியலில் நிற்க சொல்ல தானே அந்த காசு கொடுக்கணும். எலெக்ஷன் வர்றப்போ தான்
நல்லதை முடிக்கணும், நல்லதை செய்யணும், நல்லதை போகணும்னு பண்ணுறாரு. நான் பாசமுள்ள அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதை இல்லைன்றீங்களா? அதெல்லாம் அவர் கிடையாது, அதெல்லாம் அவர் கிடையாது. விஜய் கெலிச்சா டபுளாக செய்வார். அவர் சொல்லலை எதுமோ, நான் இதை செய்கிறேன் அதை செய்யலாம் சொல்லாத செய்கிறாரு, செய்வார். இப்போ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குல்ல விஜய்க்கு, அது வந்து அரசியலை பாதிப்பு. இப்போ எல்லாம் வீட்லேயும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுப்பா. ஏழையிலேருந்து பணக்காரங்கலேருந்து இருக்குது குடும்ப பிரச்சனை வந்து அரசியலை வலிக்கூடாது. யார் வீட்டில் தான் பிரச்சனை எல்லாம் இருக்குது, எல்லா வீட்டில் பிரச்சனை எல்லாம் தான். குடும்பத்தை சால்வ் பண்ணது அரசியலை சால்வ் பண்ணுறாரு, குடும்பத்தை சால்வ் பண்ண மாட்டார் அவர். சொல்லுங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் வந்து அந்த காலத்து ஆளுங்க. அவங்க அப்பா திமுக கட்சி அந்த காலத்து ஆள். அவர் விஜய் நிற்கிறாருன்னா போராம்பிச்சு தான். எங்கேருந்து அவன் கழிச்சிட்டு போகிறான்னு தான் போராம்பிச்சு தான். ஆனால் கெளிப்பார், மக்களுக்கு செய்வார். என்ன மாதிரி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல்வர் ஆகிட்டாருன்னா விஜய்? நம்ம எதுன்னு சொல்லக்கூடாது, அவர் செய்வார். நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. 26 முதல்வர் ஆயிடுவார். ஆமாம், ஆயிடுவார். நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, ஆயிடுவார் அவர். என்ன இது வந்து அவர் சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறாரு ப்ரோ. ஆக்சுவலாக மேடையில் வந்து பேசும்போதும் சரி, எல்லாமே சினிமா டைலாக்ஸும் சினிமா பாட்டும் டான்ஸும் அதுக்கு இல்லை. ஒரு நாட்டை ஆள போகிறோன்னா அதுக்கு பேர் அது இல்லை. அந்த நம்ம நாட்டோட அடிப்படை என்ன, அடிப்படை பொருளாதாரம் என்ன, எக்கனாமிக்ஸ் என்ன, அது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் அந்த நாட்டு. அது டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கே, என்டிகே இருந்தாலும் சரி. ஆனால் என்டிகேக்கு அந்த நாலேஜ் இருக்குது. அது இளைஞருக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டா நாடு நல்லாயிருக்கும். ஆனால் சீமான் வந்து காம்படிஷன்லேயே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு டிஎம்கே ஆகட்டும் டிவிகே ஆகட்டும் காம்படிஷன் இல்லைனாலும் அவர் எம்எல்ஏ ஆகிட்டா போதும் ப்ரோ. சட்டமன்றத்தில் உள்ளே போயிட்டா அதுவே போதும். அங்கே வந்து அவர் பார்த்துப்பார் எல்லாமே. உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வருது சீமான் மேலே? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஒன்றும் இல்லை ப்ரோ, தமிழுக்காக போராடுறது மட்டும்தான் ப்ரோ. இவங்களுக்கு சப்போர்ட், அவங்க சப்போர்ட்டில் உண்மையாக சார் எது தின்னா பித்த தெளியோன்ற மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பே யார் மூலியமாவது ஒரு நல்லது நடக்காதா, யாராவது நம்ம கைத்தி கூட மாட்டாங்களா, அப்படி தான் போயிட்டு இருக்கு. நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மெயின் வந்து எஜுகேஷன்லேருந்து நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்க, புரியுதுங்களா? அப்போ ஒரு கார்பரேஷன் இப்போ ஒரு கவர்மெண்ட்டு காலேஜுன்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்டலுன்றாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்டலில் நான் உள்ளே போய் பார்த்தேன், லேடிஸ் ஹாஸ்டலில் பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்கு, லேடிஸ் பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இதான் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட பொருள் அது நாப்கின்னு, ஒரு தலைக்கு எண்ணெய், சோப்பு, அந்த வசதியெலாம் இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கு நான் இப்போ கூட ஒரு இதில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணேன், தனிப்பட்ட முறையில் நான் பண்ணேன். அந்த மாதிரி இப்போ அரசாங்கமும் அந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க சொல்லும், ஒவ்வொரு குழந்தைங்க சொல்லாது. எது சொல்லணுமோ அதுன்னு சொல்லும். அது மாதிரி தேவைகளை கேட்டு கண்டறிஞ்சு இவங்க இறங்கி எந்த அரசியல்வாதிகளும் யார் வந்தாலும் இறங்கி செஞ்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்படி திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க? கொளத்தூர், பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க இடம். அது வந்து திமுக இருக்கிறவங்க அதை மாற மாட்டாங்க. அதிமுக ஒடிஞ்சிச்சு, அதிமுக எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால இதை இப்போ விஜய் நிற்கிறாரு. விஜய்க்கு நான் ஓட்டு போடுவாங்க. பசங்கள்லேருந்து வயசானவங்க விஜய் தான் ஓட்டு. இந்த தொகுதியில் திமுக எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதி 4 வருஷம் ஆட்சியில் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? நல்ல இந்த தொகுதி நாளில் நாங்கள் வேசார்படி இங்கே வந்து கடை போடுவோம். இந்த தொகுதி பற்றி நம்மளுக்கு பொருள் நின்னா அவர் கெளிச்சிடுவார். இது ஒன்று. ஆனால் வந்து ஒரு பிரோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அவருக்கு தான் அரசியலை பற்றி எதுவுமே தெரியலையே. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, எது பண்ண போகிறாரு ஒன்றுமே புரியல. நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்தால் மட்டும்தான் ஏரியாவும் நல்லா இருக்கும், பீப்புள்ஸும் நல்லா இருப்பாங்க. ஸோ டிவிக்கே ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிறது தான் தற்கூரிஸ், அவ்வளோதான். எதனால் அவருக்கு அரசியல் தெளிவு இல்லைன்றீங்க? இப்போ கூட மகளிருக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது காசு தரது சொல்கிறது வேஸ்ட்டு தானே ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ இலவசமாக ஃபஸ்ட்டு அவரே வந்து அவர் இலவசம் டிஎம்கே பற்றி பேசுகிறார், அவங்க இலவசம் சொல்கிறாங்க அது தரேன்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவரே இலவசம் தரேன். அவர் 2000 கொடுத்தா இவர் 2500 தரேன்றாரு. அவர் கேஸு சிலிண்டர் தரேன்றாரு. எந்த காசுலேருந்து எடுத்து கொடுப்பார்? ஸோ ஒரு ஆனுவல் இல்லை, நம்ம இதுக்கு ஒரு ஆனுவலான ஒரு பட்ஜெட்டே இவ்வளோ தான், இத்தனை கோடி தான் சம்திங். அத்தனை கோடி மீறியே இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. எதுலேருந்து தருவாங்கன்னு எனக்கும் புரியல. இல்லை கடன் வாங்கி தருவாங்களா? ஆல்ரெடி கடனில் தான் போகுது, அதுக்கு வட்டி கட்டுறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார் ஒன்றும் புரியல ப்ரோ. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. மாற்றம் வேண்டும், திமுக கட்சி வரக்கூடாதுன்னு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் அவங்க வரக்கூடாது தான். இல்லை இவங்க இருக்காங்க, சீமான் இருக்காங்க, என்டிகே, நாம் தமிழை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தமிழுக்காக எல்லாமே அவர் பண்ணுறாரு. ஸோ என்னோடய ஓட்டை நான் அவருக்கு தான் போடுவேன். ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால்
அவருக்கு ஓட்டு போடுவாங்க ப்ரோ. மற்றபடி இல்லை எனக்கு ஆக்டர் தான் வேணும்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? பெரும்பாலும் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டோம், விஜயோட ரசிகர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தான் சீமானை ஓட்டு போட்டு 8% வர வைப்போம், நாங்கள் இல்லைனா ஒரு ஓட்டே கிடையாது அப்படின்னு சீமானை பயமாக விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா இப்போது நிற்கிறாரு, எந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்போசிட்டில் உட்காரப்போ எதிர்கட்சி ஒரு ஆமாம், ஆம்பளைங்க ஓட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அவர் தான் போடுவோம். ஏன்னா எதனால் போடுவோம்னா 5000 பணத்தையே பயந்து கொடுத்தாரு அவர். விஜயோட படம் என்ன படம், அந்த படம் ஸ்டாப் அதையும் ஸ்டாப் பண்ணார். பையான்றது மனசுக்குள்ளே வரக்கூடாது, அரசியலை வந்து மோதிக்கணும். அவர் நிற்கிற தொழில் விஜய் நிற்கிறா போல் மோதி பார்க்கணும்ல, புரியுதுங்களா? அதனால் வந்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்லேருந்து வாலிப வயிற்றெல்லாம் வந்து விஜய் தான் உயும், குடிகாரன் ஹோட்டலில் விஜய் தான் உயும். எதனால் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு ஒன் ஷாப்பில். எங்கள் பணத்தை வாங்க 1000 ரூபா கூட ரேஷனுங்களில் பொம்மலிங்க லேட்டாக காரி துப்புறாங்க. எதனால் பொம்மலிங்க முக்கியத்துவம் கொடுக்குற ஆம்பளை என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்கிறேன் நான். ஆம்பளைக்கு ஏதோ கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. பஸ்ஸில் போனால் ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காராங்க, மதிக்க மாட்டேன்றாங்க. கண்டக்டர் எப்படியா டிக்கெட்டை கொடுங்க. எதனால்? அரசியல் அந்த மாதிரி இருக்குது. பயங்கரங்க. எதுக்குன்னு அவங்க தாங்க மெயின். பணமே வேணாம் எனக்கு. ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிறாருல யார் இவன் பண்ணுறான் பார்த்தீங்களா? அவன் பேர் நல்லா ராமதாஸ், நிறைய கட்சிக்காரர் இருக்கான் பார்த்தியா, மண்டல் கோய் போட்டுருவாங்க அவனை. அவன் கரெக்டாக தான் இருக்கிறான். வைகோ இல்லை இலவசத்தை எதிர்த்தாரு, இப்போ வந்து நான் குடும்பத்துக்கு 2500 ரூபா தரேன், 5 சிலிண்டர் தரேன் அப்படின்றாரு. திமுகவோட அதே விஷயத்தை தானே எடுத்துட்டு வர்றாரு. யார்? விஜய். அவரோட பணத்தில் கவர்மெண்ட் பணத்தை சொல்ல ஃபஸ்ட்டு அது வச்சிங்களா? இவங்க என்கிட்ட பணம் இருக்குது, நான் பண்ணுவேன் தரப்போகிறேன்னு சொல்லி அவர். ஏங்க நான் சொல்கிறது கேட்குங்க. அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸ் தலைவர். அவர் ஆக்சுவலாக காங்கிரஸ்லேருந்து வந்தவர் தான், மூத்தவர். அவங்க அப்பா காலத்துலேருந்து, சரிங்களா? அவங்க அப்பா விஜயோட அவங்க அப்பா, சரிங்களா? காங்கிரஸ் தலைவர் ஆரம்பத்துலேருந்து. அதுக்கப்புறம் பெரியார் கட்சியில் மாறினார். விஜய் காசு தான் பண்ணுவோம் தவிர அவங்க வாங்க நிதி வாங்குறது இதெல்லாம் பண்ணவும் மாட்டேன் போல். பாஜகவில் கூப்பிட்டாங்க, எது கூப்பிட்டாங்க? காங்கிரஸ் கூப்பிட்றாங்க. அவரை மோடியை குத்தாப்பில் அவருக்கு பிளாக் பேட்ஸ் எது குத்தாப்பில்? மோடி குத்தா பிளாக் பேட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 22 பேர் குத்தாப்பில். மோடி கொடுத்தாரு. ஆமாம், 22 பேர் குத்தாப்பில். எது குத்தாப்பில்? 100%ங்கன்ற ஆம்பளைங்க ஹோட்டல் நாங்கள் போடுவாங்கன்ற ஆப்போசிட்டில் உட்கார வைப்போம் நாங்கள். அவ்வளோதான்.